டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ நம்ம சோயா சாஸையும் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் நூடுல்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ வேக வச்சிருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். உப்பும் மிளகு பொடியும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி சாஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு